அபிராமி. எங்க அவளை ஒளிச்சு வச்சிருக்க சொல்லு. எனக்கு தெரியாது, நான் அவளை பார்க்கவே இல்ல. திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருந்தா தம்பின் கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு கொண்டுடுவேன். உங்க கூட தான் ஓடி போறதா லெட்டர் எழுதி வச்சிருக்கா. அப்படின்னா உனக்கு தெரியாம வேற யாருக்கு தெரியும்? அண்ணா தயவு செஞ்சு என்ன நம்புங்கண்ணா. சந்தியா எங்க போனா, அவளுக்கு என்னாச்சு எதுவுமே தெரியாதுண்ணா. கடங்காரா, ஏன்டா இப்படி வாய் கூசாம போய் சொல்லிட்டு இருக்கா? பாவண்டா அந்த பொண்ணு விஜி. அந்த அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையே பறி போயிடும் போல இருக்கு. அந்த ராட்சசன் கிட்ட மாட்டிக்கிண்டு அவ எப்படி எல்லாம் கஷ்டப்பட போறாளோ அத நினைச்சாலே என் அடி வயிறு கலங்குது. ஆனா நோக்கு எந்த கவலையும் இல்ல. இப்பவும் நோக்கு காதல் தாண்டா முக்கியம். இப்படி ஒரு கல்லஞ்சுக்காரனு புள்ள மாதிரி வளர்த்தனு, அதுதான்டா நான் செஞ்ச பெரிய பாவம். மணி ப்ளீஸ், நீங்களே நான் சொல்ற கொஞ்சம் நம்புங்க. சீ, உன் வாயால் என்ன மண்ணின்னு கூப்பிடாத. நீ கருவறுப்பா இருக்கு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு நீ சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறல்ல, அந்த போலீஸ்காரனை விட நீ தானே பெரிய அயோக்கிய. என் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, நீ நன்னாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ. அந்த பொண்ணு மறந்துரு. அவளை லவ் பண்ணா மான மரியாதையோட வாழ முடியாது. உனக்கு படிச்சு சொன்னேன். நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணா நம்ம எப்படியாவது ஒண்ணு சமாளிச்சு போண்டா. ஆனா நம்ம குடும்பத்தையே நம்பி வந்த அந்த பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிருண்டா. அவளுக்கு என்னடா பதில் சொல்ல போறோம் சொல்லு. விஜய்க்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவ உயிரோடவே இருக்க மாட்டா. விஷயத்தை கேள்விப்பட்டா அவளோட தோப்பனார் உயிரே விட்டுருவாரு. அவ ரெண்டு பேரையும் கொண்டுட்டுதான் உன் வாழ்க்கை ஆரம்பிக்க போறியா? போதும்ண்ணா, நீங்களும் மணி என்ன மாறி மாறி நோங்க அடிச்சது போதும். நானும் சந்தியாவும் ஊரை விட்டு ஓடி போறத நினைச்சது உண்மைதான். ஆனா அவளுக்காக நான் பஸ் ஸ்டாண்ட்ல காத்துக்கிட்டு இருந்தது உண்மைதான். ஆனா அவ அங்க வரவே இல்லை. அவளுக்கு நான் போன் பண்ணி பார்த்தா மொபைல் சுவிட்ச் ஆஃப்னே வந்தது. எங்க பிளான் தெரிஞ்சு சந்தியாவோட அப்பா தான் அவளை தடுத்து வச்சிருக்கான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம அம்மா அப்பா சத்தியமா சொல்றேன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் சந்தியா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவ ஆத்தலையும் இல்ல, உன்னையும் தேடி வரலாம். வேற எங்கடா போயிருப்பா? அவ ஃப்ரெண்டோட போன் நம்பர் தெரியுமா? அவங்களுக்கு யாராவது போன் பண்ணியா? விசாரிச்சு பாத்தியா? ஆல்ரெடி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் விசாரிச்சு பார்த்துட்டேன்னா எல்லாருமே சந்தியாவை பார்க்கலன்னு தான் சொல்றாங்க. அவளுக்கு என்ன ஆச்சு, வர வழியில ஏதாவது பிரச்சனையா? அப்படியே இருந்தாலும் போனை ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. நேக்கு ஏன் எந்த தகவலை சொல்லணும்னு நேக்கே ஒன்றும் புரியலண்ணா. அந்த குழப்பத்தோட நான் இங்க வந்தா நீங்க ஒரு புது குண்டா தூக்கி போடுறேன். இது நானும் சந்தேகம் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுக்கு எதுக்கு தேவையில்லாம அந்த ஆள் விஜய் இழுத்துட்டு போறாரு. நான் இப்பவே போய் விஜய் அடிச்சுட்டு வரேன். டேய் சுபு, அவசரப்படாத. இப்ப நீ சொன்னதை நாங்க நம்புறோம். ஆனா அந்த தேவராஜ் நம்ப மாட்டான். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவனோட பொண்ணு அவன் ஆத்துக்கு வந்து சேரணுமா, இதான் அவனோட டிமாண்ட். அதுக்கு பதிலா நீ என்ன நியாயம் தர்மம் பேசினாலும் அவனோட எடுபடாது. இத பார், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ அந்த பொண்ணு அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நம்ம விஜய் கூட்டு வர, இதான் உன்னோட வேலை. காணாம போன பொண்ணு எங்கன்னா போய் தேடுவான்? என்ன உங்களுக்கு தான் கமிஷனர் ஆபீஸ்ல யாரையும் தெரியும் சொன்னேல, அவளை வச்சு அந்த ஏசி மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதா? நீக்கு விஜய் ஒழுங்கா வரணும்னா அதுதான் முக்கியம். கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறது பெரிய விஷயமே இல்ல கோகிலா. அதனால வேற பல பிரச்சனைகள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா வரும். பேப்பர்ல தேவையில்லாம விஜயோட பேர் வரும். ஆளாளுக்கு தோன்ற கதையெல்லாம் எழுதி அவளோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணிடுவா. அப்புறம் இந்த விஷயம்லாம் விஜயோட தோப்பனாருக்கு போய் சேரும். உங்களை நம்பி என் பொண்ணை சென்னைக்கு அமிச்சனே, நல்ல சன்மானம் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு நம்மளை சபிச்சிருவாரு. நடந்தது எதுவுமே அவருக்கு காதுக்கு போகாம சுமூகமா எப்படி முடிக்கணுமோ அப்படி முடிச்சிருவோம். அந்த ராட்சசன் கிட்ட சிக்கி சீரழியறதை விட பேப்பர்ல நியூஸ் வரது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லனா. அவளையே இழந்ததுக்கு அப்புறம் வேற எதை காப்பாத்தி என்ன பிரயோஜனம்னா?
நேக்கும் அந்த கவலை இருக்கு கோகிலா. ஆனா இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் அந்த ஆள் டைம் கொடுத்துருக்கான்ல, ஈவினிங் வரைக்கும் சுப்பு தேடி பார்க்கட்டும். அதுக்கப்புறமா சந்தியா கிடைக்கல, நம்ம நேரடியா போய் கமிஷனர் பார்ப்போம். என்ன சொல்ற? சரிண்ணா. சுப்பு நீ கிளம்புடா. ஏன்னா நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இதை தவிர எனக்கு வேற வழி தெரியலடா. ஆனா ஒண்ணு, நீ ஆத்துக்கு திரும்புறச்ச விஜயோட தான் வரணும். டேய், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சந்தியா கிடைச்சதும் அவளோட திரும்ப ஓடிடலான்னு மட்டும் நீ கனவு கண்டுடாத. அதுக்கப்புறம் என்னையும் மண்ணியும் நீ உயிரோடவே பார்க்க முடியாது. போ. அண்ணா, என் காதல் தான் முக்கியம்னு நான் சுத்திட்டு இருந்தது என்னமோ உண்மைதான். ஆனா எப்போ என் காதலால ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோ அப்பவே காதல்ன்றது செகண்டரி ஆயிடுத்து. எந்த கொடுமையும் நடக்கிறதுக்கு முன்னாடி விஜயை நான் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். சரி போ. என்ன விஜய் நினைச்ச அன்னைக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவளுக்கு எதுவும் ஆகாது இல்ல? எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத. சொல்லியா? யாரு? சுப்பிரமணியா? மேல அனுப்பி வை. சார், ஏய்! உன்னை ஏன் தெரியுமா இங்க வர சொன்னேன்? வெளியில எங்க வந்தாலும் என்ன எல்லாத்துக்கும் தெரியும். உன்ன மாதிரி துரோகிங்க எல்லாம் ஏன் வீட்டுக்குள்ளேயே புதைக்கணும்டா. எங்கடா என் பொண்ணு? எங்க அம்மா மாதிரி நினைச்சிட்டு இருந்த என் பொண்ணு எங்கிட்ட இருந்தே பிரிச்சுட்டு இல்ல நீ. எங்கடா என் பொண்ணு சொல்லு. சந்தியா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். அவ எங்க போயிருக்கான்னு தெரியாம நானே குழம்பு போயிருக்கேன். உங்க கூட தான் வாழ போறேன் என் பொண்ணு லெட்டர் எழுதி வச்சு போயிட்டு வேற எங்கடா போயிருப்பா? உன்னை சொல், உனக்கு தெரியும்டா எங்க போனான்னு சொல்றா. சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நாங்க 2 பேரும் ஓடி போக பிளான் பண்ணது உண்மைதான். அவளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது உண்மை. ஆனா நான் வெயிட் பண்ண இடத்துக்கு அவ வரவே இல்லை சார். அவ செல்லூர் ரீச் ஆகவே இல்லை சார். அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் கூட பயந்துக்கிட்டு தான் சார் இருக்கேன். அது மட்டும் தான் சார் தெரியும். நான் போலீஸ்காரன். 1000 தடவை உண்மையை சொல்றவனே பொய் சொல்றானோன்னு சந்தேகப்படுறவன். நீ வாய் நிறைய பொய் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். மரியாதையா என் பொண்ணு எங்கன்னு சொல்லிடு. என் பொண்ணு எனக்கு கிடைக்கல, உன் வீட்டு பொண்ணு சிக்கி சீரழிஞ்சிருவா. சொல்றா. சார், தப்பு பண்ணது நானும் உங்க பொண்ணும் தான். நீங்க எந்த தண்டனையா இருந்தாலும் எங்களுக்கு கொடுங்க. ஒரு பாவம் அறியாத விஜய தண்டிச்சிடாதீங்க சார் ப்ளீஸ். யாரோ ஒரு வேலைக்காரி வாழ்க்கை அழியுதுன்னு இவ்வளவு துடிக்கிறியே. நான் பெத்த பொண்ணோட வாழ்க்கை நான் எவ்வளவு துடிக்கணும். தபரா, உன்ன மாதிரி பிச்சைக்கார வாழ்க்கையில என் பொண்ணு வாழக்கூடாது. பிரம்மாண்டமா வாழ்வா, ஜாக்கிரதை. உங்க ஆசைக்கு நான் எனக்கு குறுக்க நிக்க மாட்டேன் சார். உங்க விருப்பப்படி சந்தியா கல்யாணம் பண்ணி வைங்க. விஜய மட்டும் இப்ப என் கூட அனுப்பி உங்க பொண்ணு கிடைச்சதும் நானே உங்ககிட்ட கொண்டு வந்து விட்டுறேன் சார். அம்பே, 1.5 வயசுல என்ன மாமா மடியில உட்கார வச்சு எனக்கு காது குத்திட்டாள். எனக்கு இன்னொரு கம்மல் மாட்ட ஆசைப்படாதே. விளங்குதா? என் பொண்ணு என் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனாதான் உன் வீட்டு பொண்ணு எக்ஸிட் ஆவா. என் கூட இருந்தா நான் அவளை கையோட கூட்டு வந்திருக்க மாட்டேன்னா சார். உங்க பதவி அதிகாரத்தை வச்சு என்ன வேணாலும் செய்வேன்னு எனக்கு தெரியும் சார். அதுவும் இல்லாம எங்க வீட்டு பொண்ணை வேற நீங்க அடைச்சி வச்சிருக்கேன். இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நான் சந்தியாவை கூட்டு வந்து இங்க விட்டுட்டு விஜய மீட்டு போக தானே சார் நினைப்பேன். உங்க கூட இவ்வளவு நேரம் பேசிருக்க மாட்டேன் சார். நீங்களே கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. அதே லாஜிக்கோட தான்டா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னை தேடி ஓடி வந்தவ உனக்கு தெரியாம வேற எங்க போயிட்டா? சார், தொழில் முறையில உங்களுக்கு எவ்வளவு எதிரி இருக்கலாம். அவங்க யாராவது கடத்திட்டு போயிருக்கலாம் இல்லையா? இந்த தேவராஜோட பொண்ணை கடத்திட்டு போற அளவுக்கு எந்த நாய்க்கும் தைரியம் கிடையாதுடா. அப்படியே எவனாவது கடத்திட்டு போய் வச்சிருந்தா இந்நேரம் எனக்கு போன பண்ணி அவனோட டிமாண்ட் என்னன்னு சொல்லியிருப்பான். டிமாண்டே பண்ணாம வயசு பொண்ணை கடத்தி வச்சுட்டு என்ன வேடிக்கையா பண்றான். இது கடத்தலோட பிரச்சனை இல்ல, இது காதலோட பிரச்சனைன்னு எனக்கு தெரியும்டா. சொல்டா. ஐயோ சார், சந்தியா என்கிட்ட இல்ல சார். நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க சார். என் மேல இருக்கிற கோபத்தை விஜய் எதுவும் பண்ணிடாதீங்க சார் ப்ளீஸ் சார். நான் சொல்றத நம்புங்க சார். என் காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கிறத விட என் பொண்ணை எங்க வச்சிருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். அவளை கூட்டு வந்து விட்டுரு. அதுவும் இன்னைக்கு ராத்திரி வரலாம் தான் உனக்கு டைம். விடியறதுக்குள்ள என் பொண்ணு என் கைக்கு வரல, உன் வீட்டு பொண்ணு என்ன கெதியாவான்னு எனக்கு தெரியாது. பட போ சார். ஏய் சார் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் பட.
சொல்லுங்கம்மா. நான் எப்படி இங்க வந்தேன்? தெரியாதுமா. நீங்க அடிபட்ட ரோட்ல கடந்தீங்கன்னு யாரோ கொண்டு வந்து சேர்த்தாங்க. அவங்க உங்க பேக்கையும் செல்போனையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்தாங்கம்மா. என்ன யார் கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னு? அது தெரியாதுமா. கீழே லெட்ஜரை பார்த்தா தெரியும். சரி, இந்த ஹாஸ்பிட்டல் பேர் என்ன? எங்க இருக்கு? எஸ்கேடி ஹாஸ்பிட்டல்மா, போரூர்ல இருக்கு. நீங்க முழிச்ச உடனே டாக்டர் வந்து சொல்ல சொன்னாரு. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேம்மா. சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கே. சுப்பு ஏதாவது ஃபோன் பண்ணிருப்பானோ? சுப்பு, நான் தாண்ட சந்தியா பேசுறேன். என்னாச்சு உனக்கு? உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏன் சொன்னபடி வரல? ஐயோ சுப்பு, நான் அங்க தாண்டா வந்துட்டு இருந்தேன். வர வழியில சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? எப்படிமா? பலமா ஏதாவது அடிபட்டதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நெத்தியில பேண்டேஜ் போட்டுருக்காங்க, அவ்வளவுதான். ஆமா, நீ எங்க இருக்க? அது வந்து போரூர்ல எஸ்கேடி ஹாஸ்பிட்டலாம். இங்கதான் யாரோ கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. நீ கொஞ்சம் உடனே கிளம்பி வரியா? ஓகே, நான் உடனே வரேன். வரும்போது உன் பேக்கையும் எடுத்துட்டு வந்துரு. நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். சீக்கிரம் வாடா. என்னடா சைலண்டா இருக்க? அதான் நான் நேர்ல வரல, அப்ப பேசிக்கலாம். சரிடா, சீக்கிரம் வந்துரு. சரி, நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு உங்களோட உதவி ரொம்ப அவசியமா தேவைப்படுது டாக்டர். அதனால தான் உங்க ப்ரோக்ராம் என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம உங்களை உடனே வர சொன்னேன். ஐம் வெரி சாரி. இட்ஸ் ஓகே நந்தா. லைஃப்ல நீ எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க. அதுக்காக நீ என்கிட்ட எந்த விதமான பணமும் எதிர்பார்த்தது கிடையாது. என் நன்றியை காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நான் சந்தோஷப்படுறேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. இந்த ஃபைல்ல ஒரு பேஷண்டோட லேட்டஸ்ட் அப்டேட் மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு. அந்த பேஷண்ட் இது வரைக்கும் எந்த அளவுக்கு ரிக்வயர் ஆயிருக்காங்கிறத இந்த ரிப்போர்ட்ஸை படிச்சு சொல்ல முடியுங்களா?
த கேஸ் ஹிஸ்டரி இஸ் வெரி கிளியர் நந்தா. நீ சொல்ற பேஷண்டோட தோள்பட்டையில புல்லட் பாஞ்சிருக்கு. புல்லட் பாஞ்சதுனால ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அக்கார்டிங் டு திஸ் ஃபைல் த பேஷண்ட் இஸ் அண்டர் ரெக்கவரி. பட் அவங்க கான்ஷியஸ்னஸ் இன்னும் திரும்பல. இதுதான் மெடிக்கல் மிஸ்ட்ரி. ஓகே டாக்டர், இந்த ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒரு 2-3 நாளுக்குள்ள பேஷண்ட்டோட ரிகவரி எப்படி இருக்கும் டாக்டர்? அக்யூரேட்டா சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் டாக்டர், ஆனால் தோராயமாக சொல்லலாம் இல்லையா? எஸ், ஆனா எனக்கு ஒண்ணு புரியல. இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை காட்டி இதோட ஒப்பீனியன் கேட்க தான் என்னை மும்பைல இருந்து வர சொன்னீங்க. இல்லை டாக்டர். சொல்லுக்கா, சொல்லு. உன் பைத்தியக்காரன் தான் சொல்லு, சொல்லு. டை சும்மாடுறா. டாக்டர், இந்த பேஷண்ட்டோட உடம்புல இருக்கிற பாதிப்புகள் இன்னும் 2 நாள்ல எந்த கண்டிஷன்ல இருக்குமோ அதே கண்டிஷனை நீங்க ஏன் உடம்புல ஏற்படுத்தணும்.